வெகு மக்களின் நல்ல ஆதரவுடன் 15வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ள புதிய தலைமுறைக்கும் அதன் ஒவ்வொரு ஊழியருக்கும் தனது வாழ்த்தை பகிர்ந்து கொள்வதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் புதிய தலைமுறை தொலைக்காட்சி தகவல் தரும் கருவியாக மட்டுமல்லாமல் மக்களுக்கான கலாச்சார பாலமாகவும் செயல்படுவதாக பாராட்டியுள்ளார். தாய்மொழியை காப்பதிலும் பிரபலப்படுத்துவதிலும் புதிய தலைமுறை பங்கு வகிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். உலகமயமாக்கலுக்கு மத்தியிலும் இளம் தலைமுறையினர் தாய்மொழியுடனான தொடர்பை தக்க வைத்துக் கொள்ள இத்தகைய சேவை உதவுவதாக அவர் தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் கிடைத்த அனுபவத்தின் உத்வேகத்துடன் வரும் காலங்களிலும் தமிழக மக்களுக்கு அர்ப்பணிப்புடனும் ஆர்வத்துடனும் புதிய தலைமுறை தொலைக்காட்சி தொடர்ந்து சேவையாற்ற வேண்டும் என்றும் பிரதமர் மோடி வாழ்த்தியுள்ளார். உயர்ந்த ஊடக கொள்கைகளுடன் பயணிக்கும் புதிய தலைமுறை இன்னும் பல ஆண்டுகளுக்கு நிலைத்திருக்கும் என எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வாழ்த்தியுள்ளார். புதிய தலைமுறை 15வது ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை ஒட்டி மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அனுப்பியுள்ள வாழ்த்துச் செய்தியில் 2021ஆம் ஆண்டு பொங்கல் நேரத்தில் தான் மேற்கொண்ட வாருங்கள் ஒரு கைபார்ப்போம் பயணத்தின் போது புதிய தலைமுறைக்கு அளித்த நேர்காணலை நினைவு கூர்ந்துள்ளார். உயரிய இதழியல் கொள்கைகளையும் ஜனநாயகத்தின் 4வது தூணின் ஒருமைப்பாட்டையும் புதிய தலைமுறை நிலைநிறுத்துவதாக அவர் பாராட்டியுள்ளார். இன்னும் பல ஆண்டுகளுக்கு புதிய தலைமுறை வெற்றி பெறும் என்றும் ராகுல் காந்தி வாழ்த்தியுள்ளார்.